அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வேற மாதிரி இருந்ததா கரெக்டா? அந்த 1.5 மணி நேரத்தையும் உங்களுக்கு ஸ்டோரியை நரேட் பண்றது அந்த 1.5 மணி நேரம் எவ்வளவு அந்த செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பல்ல கடிச்சிட்டு உட்காரணும் சார். ஏன்னா அந்த கதையை நீங்க ஏத்துட்டு தான் ஆகணும். அந்த செகண்ட் 40 மினிட்ஸ் நீங்க ரஜினி படம் மாதிரி பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணல. எனக்கு வந்து அந்த விண்டேஜ் போர்ஷன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் போர்ஷன் இதெல்லாம் ஓகே இருந்தது. பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இல்ல இம்ப்ரூவ்னா இது நான் மறுபடியும் சொல்லுவாங்க, இம்ப்ரூவ்னா பிடிச்ச மாதிரி ஆக்கியிருக்கலாமோன்னு கேட்குறீங்க. ஸ்க்ரீன் பிளே கரெக்ட் தான், ரைட்டுங்களா? ஸ்க்ரீன் பிளேல உள்ள லாஜிக் கரெக்ட் தான். நமக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக அது டெலிவரி ஆச்சானா இல்லை, அதுதான் அங்க பிரச்சனையே ஒழிய. நிறைய சீன்ஸ் அப்புறம் கட் ஆகுது, டக்குன்னு கேரக்டர் இங்க இருக்காங்க, அடுத்த சீன்ல பார்த்தா டக்குன்னு அங்க இருக்காங்க. அது நான் அதுதான் சொல்றேன். நீங்க இப்போ அதுதான் சொல்லுங்க, ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் காட்டுங்க படத்துல. நான் அதான் ஒரு லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. இல்ல இப்போ நம்ம கேரக்டரே பார்க்கலாம், ஒரு கேரக்டர் இங்க இருக்கும், அடுத்த சீன்ல பார்த்தா டக்குன்னு அங்க இருப்பாங்க. இல்ல நான் அதுதான் சார் சொல்றேன். நீங்க லாஜிக்கலா தப்புன்றது சொல்லுங்க. நீங்க அவன் ஏன் காட்டுறான் என்ன காட்டுறன்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும் சார். நீங்கள் அந்த எடுத்துகிட்டு வராங்களா, அந்த 100 குறைகள் கண்டுபிடிச்சிட்டோம் யூடியூப் அந்த மாதிரி வேணால் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை வேணால் நம்ம அதை வச்சு பேசுவோம் வழியே. எனக்கு தெரியும் அவங்க சொல்ல வந்த கதையை அழகாக நூல் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. நூலை என்ன அங்கிட்டு இங்கிட்டு கெட்டாக போது நேராக கொடுக்காம அங்கே இங்கே ஆணியை போட்டு கெட்டி மறுபடியும் கையில் கொண்டு வந்து கொடுத்து இன்டேஜ் பர்சன் வந்துட்டாங்க.